அண்ணே ஏன்னா இப்ப பார்த்தாலும் சயின்டிஸ்ட் மாதிரி யோசிச்சுனே இருக்கேன். ஒன்றும் இல்லடா மாம்ஸ், நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு படுக்க இடம் இல்ல, இந்த இடமே எனக்கு செட் ஆகல. ஊருக்கு போனாலாச்சும் அம்மாச்சியாவது பாத்துப்பேன். நீங்க எப்படியாச்சும் சமாளிச்சுப்பீங்க. அதனால நீங்க வந்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சு திருப்பி வாங்க. அதான் கரெக்ட். அம்சூடு அப்படிங்கிற போன்ல மாட்டலாத்தாவு பணி செய்யறா டொங்குனா கொடுக்கா. சரி இந்த பணத்தை வச்சுக்க. இந்த புடி. சரி மாம்ஸ். அண்ணே என்னடா அதோ வரம் பாருண்ணே. யாரு அவன் தானே அவன்? எவன்? அட அந்த பேலஸ்ல வேலை செய்யற வேலைக்காரன் அவன். பேலஸ்ல வேலை செய்யறவனா? டேய் இவனை ஃபாலோ பண்ணி போனா தாண்டா சரியா வரும். இவன் தான் பேலஸோட கரெக்ட். எங்க கடையை பாத்துக்கோ, இதோ வந்துறோம். யோ ஏய் குடிக்க வந்த இடத்துல என்ன அப்படி குமிரி குமிரி அழுதுகிட்டு இருக்க? பீரா பிராண்டியா? பிராண்டி சார். டேய் தம்பி பிராண்டியா கொண்டா. கடைக்கு திருறாடா. நன்றி சார். ஆமா உன் பேர் என்ன? என்ன ராவன்னு சொல்லும். மங்கி ராவன்னு கூப்பிடு. பொருத்தமான பேரியா? ராவுன்னா ராவா தான் குடிக்கணும். அப்படியே குடிச்சுட்டு மனசு விட்டு பேசு. சரிங்க. இப்ப சொல்லியா என்ன நடந்துச்சு? நீ எங்க வேலை பாக்குற? லாலா பேலஸ்ல நாய் கிளியன்றக நான் வேலை செய்யறேன். சரி. அந்த நாய் பேரு ஜாக்கி. நாங்க எல்லாம் ஜாக்கி சார் ஜாக்கி சார்னு கூப்பிடுவோம். சரி. இன்னைக்கு வாய் தவறி நாயன்னு சொன்னா சார். அதுக்கு முதலாள என்ன கண்ணா வெண்ணா அடிச்சு, ஐயோ அது மட்டும் இல்ல சார், மண்டில் அடிச்சு புண்ணாக்கிட்டா சார். என்னையா பாலம் பாலமா பிறந்திருக்கு? குடியா ஜாலியா குடியா. புண்ணுல கொஞ்சம் ஊத்திக்கியா. எரிச்சல் அடங்கும். இப்ப சொல்லுவோம் முதலாளிய பத்தி. என் முதலாளி கிரிமினல். அவனை நான் கொல்ல போறேன். அவரு கையை காலும் எட்டி ப்ரை பண்ணி அவரு நாய்க்கு நிறையா போட போறேன். ஏன் அப்படி டென்ஷன் ஆகுற? உன் முதலாளின்னா அவ்வளவு குடும்பக்காரனா? ஆமா சார். அவரு தங்கத்துக்கு கண்டு தெரியாத மாப்பிருக்கு கட்டி வைக்க பாக்குறார் சார். ஓ ஏன் அந்த பொண்ணு கண்ணு தெரியாதா? நல்லா தெரியும் சார். யாரோ ஒரு ஜோசிக்காரர் சொன்னார் சொல்லி அவரு பேசி கேட்டுக்கிட்டு இப்படி பண்றார் சார். ஓஹோ நாளைக்கு கூட கண்ணு தெரியாத மாப்பிள்ள 4-5 பேரு என்ட்ரிக்கு வர்றார் சார். எந்திரிச்சு வர்றாங்களா? ஓ இன்ட்ரிக்கு வர்றாங்களா? ஆமா சார். இங்க பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஜாதகப்படி எனக்கு ஒரு தோஷம் இருக்கு. எனக்கு முதல்ல தாலி கட்டுறவன் உயிரோட இருக்க மாட்டான், 2வது தாலி கட்டுறவன் தான் நிலைப்பான். அதனாலதான் எங்க அண்ணன் தாலி கட்ட கண்ணு தெரியாத உங்களை எல்லாம் வர சொல்லியிருக்கான். என்னது? தாலி கட்டுறவன் செத்து போயிடுவானா? ஐயோ நான் வரேங்க. தாலிய பக்கத்துல இருக்கவன கட்ட சொல்லு, 2வது தாலிய நீ கட்டேன்னு சொல்லி கேளு. ரொம்ப தேங்க்ஸ் சார். மேடம் ஒண்ணு பண்ணுங்க மேடம், தாலியை வேணா பக்கத்துல இருக்கவன கட்ட சொல்லுங்க, 2வது தாலியை நான் கட்டிடுறேன். ஏண்டா தாலி கட்டி நான் சாகணும், நீ மட்டும் வாழணுமாடா? நீ செத்தாடா என்னடா? டேய் நான் கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணுடா, போய் சாக வேண்டியது. நான் தான கட்டுவேன். டேய் நீ எப்படி பண்ணு பாக்கறேன். தாலி நான் தான கட்டுவேன். இல்ல வாடா பாத்துக்கறேன். நீ எப்படி உயிரோட பேலஸ்க்கு ஓனரா நினைச்சே கெடுத்துட்டியடா. கல்யாணத்தை நிறுத்திட்டேடா, ஒண்ணு விட மாட்டேன். நல்ல ஒரு வழியா கரோட கலச்சு விட்டாச்சு. இவன் விருட்டுன்னு சட்டையை கழட்டிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவ நம்மள ரேப் பண்ணிட்டு நம்ம ரேப் பண்ணணும்னு பழிய போட்டுருவானோ? ஹலோ மிஸ்டர். என்னங்க? உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? என்ன சொன்னீங்க மேடம்? முதல்ல அந்த கண்ணாடி கழட்டு. சரிங்க. நல்ல வேலை சட்டியை கழட்ட சொல்லல. என் கழுத்துல தாலி கட்டுறவன் உயிரோட இருக்க மாட்டான்னு சொன்னேன், புரியல? புரியுதுங்க. என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தானங்க. அப்போ நீ போக போறது இல்ல. எங்க உங்க அண்ணே வர சொல்லி விளம்பரம் பண்றாரு, நீங்க போ சொல்லி விரட்டுறீங்க. இப்படி ஆளாளு கொலை பண்ணினா என்ன அர்த்தம்? ஏற்கனவே எனக்கு 2 கண்ணும் தெரியாது, இப்ப மூளையும் குழம்பி லூஸ் ஆயிட்டேன்னா நான் எங்க போவேன்? என் நிலைமையும் கொஞ்சம் பாருங்க மேடம். உன் பேர் என்ன?
என் பேருங்க திடீர்னு கேட்டோன்னு மறந்து போச்சு. ஜேம்ஸுங்க. ஜேம்ஸ். நல்லா இருக்காங்க. கண்ணு தெரியலனாலும் காரியமா தான் ரொம்ப பேசுறேன். தேங்க்ஸுங்க. இரு. இருண்டு போறாளே. முதலாளம்மா முகலாயிரம் அம்மாவா? முதலாளம்மா முதலாளி அம்மாவை தான் முகலாயிரம் அம்மாங்கிறானா? కాపీ తీసుకొచ్చాను. அட நம்ம மங்கிராவ். நீயா? முகராயம்மா போயிட்டாங்க. அந்த காப்பியை என்கிட்ட கொடு. ஏய், நீ எதுக்கு இங்க வந்தா? நான் மாப்பிள்ளை செலக்ஷனுக்கு வந்த குருடே. நேத்து நல்லா கண்ணு தெரிஞ்சிச்சே, இன்னைக்கு என்ன கண்ணு தெரியாம மாதிரி வந்திருக்கு? நேத்து தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு தெரியாத மாதிரி நான் அடிக்கேன். முதலாளி கிட்ட சொல்லி உடனே என்ன பண்ற பாரு. ஏய் மங்கிராவ், என்ன நீ நடிச்ச படம் இதுல ஓடுது பாரு. முதலாளி கிரிமினல், அவனை நான் கொல்ல போறேன். அம்மா, ஐயம்மா, நீ என்ன காட்டி கொடுத்த, நான் அந்த படத்தை போட்டு காட்டினேன். நீ யாரும் எனக்கு தெரியாது, நான் யாரும் உனக்கு தெரியாது. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஐயா வரையா. இனிமேலு மங்கிராவு நம்ம கையில. பேசாம கையோட கையா போய் நாய் அடிச்சுட்டு உடனே கிளம்பிட வேண்டியதான். அம்மாடி, எவ்வளவு பெரிய பேலஸ். மாப்பிள்ளை செலெக்ஷனுக்கு இன்டர்வியூக்கு ஆளுங்க வந்திருக்காங்களா? வந்துட்டாங்க. ஆமா, என்ன இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? கல்யாணமா? ஆமா. மேக்ஸ் நில்லு. இத்தனை வருஷமா என்ன ஓ இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இப்ப கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றியா? கம் ஆன் கோரா, என்ன என்ன மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கலனா பண்ணிக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரியும்டா. அதனாலதான் நம்ம 2 பேரும் பிரைவேட்டா இருந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா என்கிட்ட இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வெளியே லீக் பண்ணி இத்தனை வருஷம் நீ ஏர்ன் பண்ண இமேஜ் எல்லாத்தையும் ஒரே நாள காலி பண்ணிடுவேன். கோரா, என்ன ஏதோ சும்மா ஜோக் அடிச்சாமா? எதுக்கு இவ்வளவு சீரியஸ் உனக்கு? கேண்டா இப்படி? அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் வீக் இல்ல இப்போ? என்னடா எதுக்குடா இவ்வளோ கோவம் உனக்கு? ஐயோ ஆத்தாடி, என்ன வந்த அன்னைக்கு கூட நடக்குது. வாட் ஏ அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட். என்ன நம்மளை பார்த்து கைய காட்டுறா? ஐயோ, நான் பார்த்துட்டானே. பாவிசரிக்கு போகும்போது என்னைய வேற போட்டு போயிட்டாலே. என்ன நேரம் இங்க வர்றான்? ஆஹா, அடுத்த குத்து நமக்கு தான் போல் இருக்கு. வாக் பண்ணி வர்றத பார்த்தா வலுவா குத்துவோம் போல் இருக்கு. நான் என் கையோட தூக்கிட்டு போலான்னு வந்தேன். ஆனா அந்த குலகாரண்ட கையங்களுமா சிக்கிட்டது. யாரா நீ? மாப்பிள்ளை செலெக்ஷனுக்கு வந்த பிளைண்டுங்க. பிளைண்டா? பின்னால போனவன காணா, வசம் பார்த்து குத்துவாரோ. என்ன இங்கிட்டு வருவான்னு பார்த்தா இங்கிட்டே வர்றான். மாப்பிள்ளை செலெக்ஷனுக்கு வந்தவனுக்கு மாடியில் என்னடா வேலை? பாத்ரூம் பக்கம் வந்தங்க. எவனாவது பாத்ரூம்குள்ள எத்தனை படிக்கட்டு கட்டுவானா? எனக்கு அந்த டவுட் இருந்துச்சுங்க. பாத்ரூம்குள்ள எதுக்கு 18 படிக்கட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். நீங்களும் கரெக்டா கேட்டுவிட்டீங்க. நீங்க யாருங்க சார்? நீ பொண்ணு பார்க்க வந்தியே, அந்த பொண்ணோட அண்ணன் தான். ஓஹோ, முதலாளிங்களா? வணக்கங்க வணக்கங்க. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? கிளம்பு. எங்க அந்த பக்கம்? இங்கிட்டு இல்லையோ? என்ன இந்த பக்கம்? இங்கிட்டும் இல்லையா? அப்போ இல்ல, இந்த பக்கம் இல்ல, பின்பக்கம் நினைக்கிறேன். தப்பிச்சோம்டா ஐயனே.
ஐயோ கேரக்டராவே மாறிட்டனே. என்னடாச்சு? நொன்னடாச்சு. படியிறங்கும் போதே பாத்ரூம் எல்லாம் போயிருச்சுங்க. முதல்ல இந்த வீட்டுக்கு ஓடி போயிடணும். ஈரக்குள்ளையெல்லாம் நடக்குது. முதல்ல இந்த கேட் தாண்டி வெளியே ஓடி போயிடணும். என்ன கேட்டு ஓட்டுறதுக்கு 2 பேர் நிக்கிறான். 20 மாச பிரசவ குழந்தையா இருப்பாங்களோ. இவங்களை தாண்டி நான் எப்படி வெளியே போவேன்னு தெரியலையே. என்னது இது? செக் போஸ்ட் மாதிரி இருக்கு. மனுஷன் தான். முட்டை என்ன மேல இருக்க மசரெல்லாம் கீழே இருக்கு. ஆமா, ஏன் பெஞ்சி மேல ஏறி நிக்கிறீங்க? ஏய், தரையில தான்டா நிக்கிறேன். தரையிலையா? நான் செக்யூரிட்டிடா. சக்கரவர்த்தியா? டேய், சீப் செக்யூரிட்டிடா. செக்யூரிட்டியா? சார், நீங்க யாரா வேணாலும் இருங்க சார். என்னைய கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புங்க. எங்க மாமா வயசுக்கு வந்துட்டாரு. நான் போய் முறை செய்யணும். எது? மாமாவா? இல்ல, மாமா மக. மாமா மகளோ மச்சா மகளோ உன்னை மாப்பிளைய செலக்ட் பண்ணிட்டாங்க. நீ வெளியெல்லாம் போக கூடாது. ஐயா ப்ளீஸ் ஐயா, கொஞ்சம் உள்ள கூட்டி போடா. உங்க 2 பேருக்கு சேவிங் கூட பண்ணுங்க. காசு கூட வேணாம்யா. பாஸ், எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு அவனை மட்டும் ஏன் செலக்ட் பண்ணீங்க? அவன் மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவனே பிளைண்டு, அவன் மேல என்ன டவுட்டு? அவன் பிளைண்டா இல்லையான்னு தான் என் டவுட்டு. அவன் முகத்துல ஒரு பீதியை பார்த்தேன். நான் கொலை பண்ணதை அவன் பார்த்துருப்பானோன்னு தோணும். பாஸ், அவனை என்ன பண்ணலாம் பாஸ்? அவன் உண்மையிலேயே பிளைண்டா இல்லையான்னு நானே 2 நாளாக கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே ஓகே பாஸ். அவனுக்கு கண்ணு தெரியலன்னா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிடலாம். ஒருவேளை கண்ணு தெரிஞ்சது அவனையும் போட்டு தள்ளிடலாம். கரெக்ட். என்ன பண்ண முடியும்? ஹலோ. எஸ் சார். இவ்வளோ சூட் கேஸில் அழகாக பேக் பண்ணி டைம் பார்த்து டிஸ்போஸ் பண்ணிவிடு. கவலையே படாதீங்க சார், நாங்கள் இருக்கோம். அவர் கரெக்டாக பண்ணுவார். போய் உட்காருங்க. இதான் உங்க ரூம். நாங்க சொல்ற வரைக்கும் வெளில வரக்கூடாது, புரியுதா? ஆகட்டுங்க. சொல்ற வரைக்கும் வெளியே போக கூடாதா? டேய், இப்ப பாரா உடனே போலீஸுக்கு போன போட்டு வர சொல்லி இங்க நடந்த கொலையை விழாவறிவா சொல்லி இந்த பேலஸையே நடங்க வைக்கல. பாரா இப்ப பாரா. என்னது இது? இதான் போனா என்ன? ஒரு போன 9 போன ஆயிருச்சு. படிக்கட்டுல உருண்டதுல பாட்டா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு தான் சைனா போனே வாங்க கூடாதுங்கிறது. வடையெல்லாம் வச்சு பிளான் பண்ணி உள்ள வந்தா என்னத்தை விளக்கும்? எவ்வளவு தத்துருவமா கொள்றான். அம்மாடி, எனக்கு கண்ணு தெரியும்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுனா கண்ணா புண்ணான்னு கண்டபடி குத்தி கொல்லுவானே. ஒரு குண்டூசி குத்துனா கூட தாங்க மாட்டேனே நானு. கத்தில குத்துனா இந்த பாடி எப்படி தாங்கும்?